மக்களே எல்லாராலையும் மிமிக்ரி அப்படிங்கிற ஒன்று அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது. ஆனால் சில பேருக்கு மட்டுமே மிமிக்ரி ஈஸியாக வந்துடும் இல்லையா? அப்படி ஈஸியாக பண்ணக்கூடிய ஒருத்தரை தான் இப்போ நான் உங்கள் முன்னாடி கொண்டாந்து நிறுத்த போகிறேன். இப்போ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க. பத்துல வாய்ஸ் டேய் பையனை வைத்தா எங்கடா இருக்கேன், சீக்கிரம் மோடி வேண்டாம். எவ்வளோ செம்சாடா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். ஜாயின் நம்ம பேங்கை குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. ஃபர்ஃபரி நம்பரை நம்ம காப்பாற்றுறது நம்மளோட கடமைதான். மோட்டோ டட்டி கடப்படையா, வயிறு காலியாக இருக்கும்போது மூளை வேலை செய்யறதுக்கு தெரியாதா? ஒரு நல்ல யோசனையாக இருந்தால் நீயே சொல்கிறா. சிங்கம் சார், டோ ஃபியர் வென் சிங்கம் இஸ் ஸ்கேர். இந்த சிங்கத்தோட கோயிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை, அதாவது இம்பாசிபிள். இப்போ என் துப்பாக்கி எடுத்து நான் சுட போகிறேன். மேலேருந்து கிளடியாக விழுவ போகுது. ஜான், நான் திருட போறேன். பர்ஃபரி நகர்ல நான் கொள்ளை அடிக்க போறேன்டா. முடிஞ்சா என்ன வந்து பிடிச்சு பாருங்க. நம்பர் 1 பாஸ். நான் இங்கே தான் பாஸ் இருக்கேன். நீங்கள் சூப்பராக பஞ்ச் டைலாக் பேசுகிறீங்க பாஸ். சயின்டிஸ்ட், அட மோட்டு பட்லு வாங்கப்பா, என் உடன்பிறவா சகோதரா, நான் ஒரு புதுசாக ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கேன்ப்பா. ஆமாம். கஜிட்டாராம், எவ்வளோ எது வசதி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒன்றை பார்த்ததேன் இல்லையப்பா. மாமியாரே காப்பாற்றுங்கோ. பாக்ஸர் என்னாச்சு? என்ன மோட்டோ எப்படி இருக்கு? நான் ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கேன் பார்த்தியா? நான் போயிட்டு வர்ற வரைக்கும் என் காரை பத்திரமா பார்த்துக்கணும். ஒரு பஞ்சு விட்டா எப்படி இருக்குன்னு தெரியவில்ல. தம்பிக்கு ரெடி. அண்ணா எங்கடா இருக்க அண்ணா? உனக்கு இந்த சத்தம் கேட்குதாடா? அண்ணா லாகர்விக் வந்து மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காண்டா. சீக்கிரம் ஓடி வாடா அண்ணன் பையா. லாகர்விக், ஆஹா நீங்கள் கரண்டி பகல்கள் காணுமே. இன்றைக்கு எல்லா மரத்தையும் வெட்டி சார்ஜர் வழியாதாண்டா. ஆஹா அந்த கரண்டி பகல் சவுண்டு கேட்குது. ஐயா சாமி. ஜாக்கி சான், ஹலோ, செக்ஷன் 30 உள்ள பாப்பு பத்திரங்கள் காணுமா? கண்டிப்பாக இது ஜூனியர் வேலையாக தான் இருக்கும். இப்போ எனக்கு அங்கிள் உதவி தேவை. ஓ அங்கிள் ஐயா, பத்திரத்தாண்டா தோற்கடிக்கும். இந்த பீமா பாய வேற எங்கே போறான்னு தெரியலைங்க. ஹோட்டல் வேலைக்கு ஆட்கள் தேவையா? இதோ நான் போகிறேன். லூயிஸ், இது என்ன? இது ரொம்ப பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குமே. லூவிஸ், பீட்டர் உனக்கு வேலையே இல்லையே, எப்போ பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருக்கேன். உன் கூட வந்தாலே எனக்கு கிருகிருன்னு ஆகுது. கிறிஸ், மலர் டீச்சருக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேம்மா. மெக், ஆமாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் பேட்மிண்டன் விளையாடலான்னு இருக்கேன். அங்கே ஒரு அழகான பையனை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓப்போ தளபதி எப்படிப்பா இருக்க? என்னப்பா நீ படுக்க நர்ஸாக போகிறேங்கிற? நர்ஸாக போகிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லைப்பா. மாத்திரை கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும், ஏதோ பிரச்சனை அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்கணும். நீ படுக்க போகிறேன்ற சூப்பர்ப்பா. மாறாதாண்டா இருக்கும். இந்த ஒரு மிமிக்ரி திறமையை வச்சிருக்க இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அண்டு உங்களுக்கு பிடிச்சவங்களும் ரொம்ப சேஃபாக பார்த்துங்க. நீங்களும் ரொம்ப சேஃபாக இருங்க.